ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. செம்ம எக்ஸைட்டடா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாண்டிய நாடு ட்ரிப்னு ஒரு மதுரை பக்கம் வந்திருக்கோங்க. இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கோம். இப்ப நாம பார்த்தது வந்து நரசிங்கர் கோவில் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்ப அடுத்தது குடைவரை கோவில். இந்த குடைவரை கோவில் வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல அமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப முருகர் கோயில நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து இன்னும் நிறைய பாக்குறதுக்கு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா என் கூட டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் இந்த ஊருக்கெல்லாம் கண்டிப்பா வருவீங்க. இது யார் என்ன கூட்டிட்டு போனாங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஆல். மதுரை சிம்பிள் மதுரை காஞ்சியினுடைய பாடலை தொடுத்து அப்படியே ஐ ஸ்டார்ட் மை ப்ரோக்ராம். ஏழ்புலை ஐம்புலை யாழ் இசை கேழ்த்து அன்ன இனம் வீழ் தும்பி வண்டினது மிகிறு ஆர்ப்ப சுனை மலர கொன்றை கொடி இனர் ஊழ்ப்ப கொடிமலர் நல் மலர் அவில தென்றல் அசைவுறும் செம்மற்றே அன்ன நின் குன்றத்தான் கூடல் வரவே. கூடல் இந்த சென்ஸ் மீன்ஸ் மதுரை. The songs were sung by Mangudi Marudanar, one of the Sangam poet who sang a song in front of the Pandiya Mannan, Nedijeliya. Pandiya Mannanuக்கு முன்னாடி இருந்து பாட்டை பாடி இருக்கிறாரு. பாட்டு சொல்லப்படக்கூடிய செய்தி இது. சர்மீஸ் ஆஃப் த சாங். இந்த மதுரை நகரத்துக்குள்ள வரக்கூடிய காற்று, தி அட்வென்ட் ஆஃப் த விண்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் கேட்ஸ் டு தி என்டர் ஆஃப் த மதுரை சிட்டி. காத்து எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய காற்றானது வருஷ நாட்டு மலைத்தொடர்கள் மீது பட்டு மதுரைக்குள் வரும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் இருக்கப்படக்கூடிய இந்த சோமனி பிளவர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பிளவர்ஸ் பிளாக்ரன்ஸ் அப்படி சுமந்து கொண்டு மதுரைக்குள்ள அந்த காற்று வந்து சேர்ந்துருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரீசெண்ட் டேஸ் தட் கைண்ட் ஆஃப் த காற்று அவைலபிள். இப்போதைக்கு அந்த மாதிரியான காற்று கிடைக்கல. பட் அட் த சேம் டைம் சேர்ந்து பீப்புள்ஸ் ஆஃப் மதுரை ஹேவிங் த சம் பிளாக்ரன்ஸ், ஒரு நறுமணம் நிறைந்த மனிதர்கள் இங்க நிறைந்து இருக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக உங்களை இன்வைட் பண்ணும் பொழுது மதுரை மல்லியை கொடுத்து இன்வைட் பண்ணலாம் நாங்க இருக்கிறோம். This is, you can see here inside this Lord Muruga as well as Devayani is sitting as a bas relief sculptures. Everything is bas relief. Kudavari temple is simply called as a sanctum sanctorum, a small mantaba, that's all. அதோட நின்றோம். இதுக்கு அடுத்து தான் அடுத்த எக்ஸ்டென்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் இன் லேட்டர் ஆன் டேஸ் டெவலப்டு. பார்க்க போகிறது ஆனைமலையில் இருக்கிற சமணர் சிற்பங்கள். இது வந்து கிபி 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சிற்பங்களில் மகாவீர், மார்சுவநாதர், பாகுபலி, அம்பி அவங்களோட இதெல்லாம் வந்து இவங்களோட முயற்சியால் செஞ்ச இதுதான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சமணர் சிற்பங்கள்லாம் வாங்க சமணர் சிற்பங்களை பார்க்கலாம். இந்த சமணர் சிற்பங்கள் பார்க்கறதுக்காக ஒரு 10 படி தான் மேடம் மேலே ஏறுங்க. நாங்கள் இதெல்லாம் ஏறும்போது தான் என்ன தோணுது அப்படின்னா, 8 நம்ம உலக வாழ்க்கையை பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த எட்டுல எது பண்ணுமோ அது கரெக்டா பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை நமக்கு இருந்திருக்காது. ஸோ டூர் போறோம் அப்படின்னா அதுக்குண்டான ஏஜ்ல போயிருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டாம். ஜோக்ஸ் அபார்ட், நாம வந்து கண்டிப்பா டே டு டே லைஃப்ல நல்லா எக்ஸசைஸ் பண்ணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா வயசெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க. நம்ம கூட வந்திருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி ஏறாங்க பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு மலை ஏறாங்க. நாமளும் ஏறி மேலே போய் பார்க்க போறோம். அங்க என்ன சிற்பங்கள் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த பாண்டிய நாட்டுல பாண்டியர்கள்லாம் இருக்கும்போது சமணர்கள், பௌத்தர்கள்லாம் இருந்தாங்க. இந்த சமணர்கள் வந்து இங்க மலை மேலதான் ஏறி உட்காந்துருந்தாங்க. அப்போ வடிவமைச்ச இந்த சிற்பங்கள்ல தான் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த இயற்கையான மழை, காத்து அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது கரைஞ்சிடுது. காத்துக்கு வந்து கல்லும் கரையும் சொல்லுவாங்க. நம்ம கண் கூட பாக்குறோம். அழகான மூக்கு, அழகான வாய் எல்லாமே வந்து காத்து பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மங்கிட்டு வருது.
பட் இனிமே பார்க்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. On the back side you can see a kind of cameras is available. Two lamp is also available on either side. Two lamp. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது பழமுதிர்ச்சோலைங்க. இது வந்து மதுரையில இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ரொம்ப நல்ல தர்ஷனம் ஆச்சு. இது வந்து அறுபடை வீடுல ஒரு வீடு. இந்த பழமுதிர்ச்சோலை முடிச்சுட்டு நம்ம கள்ளழகர் கோயில போய் பார்க்கலாம். இப்ப நம்ம கள்ளழகர் கோவிலுக்குள்ள போறோம். வைகை ஆத்துல தண்ணி இல்லைன்னா கூட லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊத்தி கள்ளழகர் வந்து பச்சை பட்டுடுத்தி இந்த மலையில இருந்து இறங்கி வைகை ஆத்துல போய் ஆத்துல இறங்குவாரு. ரொம்பவே ஃபேமஸான கோவில் இது. இந்த கள்ளழகர் கோவில் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஆமாம், ராமாயணா பெயிண்டிங்ஸு. அதில் வந்து இவர் வந்து போருக்கு போகிற காட்சிகள் இருந்து இந்த பாருங்க. இது ராவணன் இருக்காரா, இங்கே ராவணே, ஹனுமன் இந்த இருக்காப்புல இந்த, ஆமாம், சண்டை போடுற காட்சி இங்கே அது இருக்குது. இதுவும் அதே தான், ராவணனுடைய அந்த அரசவை காட்சிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்படி. ஆமாம், தர்பாரில் எல்லாம் நடக்குது. அதுலேயே அவங்க தமிழ்லேயே எழுதியிருக்கிறாங்க. அந்த சைடு அப்படியே the Nayaks are always they are established in the varieties of mandabas. They are constructed in the different kind of the mandabas, Vasanta Mandapam and 1000 pillar mandabas. Here also Thirumala Nayakar Mandapam is one of the important mandapams are available. Here some இது வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மகரிஷியினுடைய கதை இந்த இடத்துல வர்றதுங்க. வசிஷ்டர் போருக்கு போகக்கூடிய காட்சிகள் அந்த சாரி வசிஷ்டர் வந்து இந்த இதில் ஆரண்யங்களில் நடக்கக்கூடிய செய்திகளில் சிலவற்றை டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து திருமண
திருமண காட்சிகள் இங்க எல்லாமே இருக்குது. ஆமா ஆமா, எவ்ரிதிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டக்கோ பெயிண்டிங் தான். ஃபர்ஸ்ட் ஹியூமன் vandalisms as well as the disaster and other some kind of calamities were done. So far some paintings are totally demolished, but here the entire places were open only for the month of Adi. இப்போ இந்த கள்ளழகர் கோயில் பக்கத்துல இருக்கிற வசந்த மண்டபத்துல நம்ம நிக்கிறோம். இது மேல ஃபுல்லா பெயிண்டிங், அந்த காலத்து அந்த பாண்டியர் மன்னர் காலத்துல இருந்த பெயிண்டிங்ஸ் தான் இப்ப எல்லாமே நம்ம பாக்குறது. ராமாயணம் பத்தி இருக்கு, அப்புறம் ஒரு மனிதன் எப்படி வாழணும் வாழக்கூடாது, எந்த வகையான மனிதன் வந்து எப்படி வாழணுங்கிறதுக்கு உண்டான பெயிண்டிங்ஸ்லாம் இங்க நிறைய இருக்கு. அந்த காலத்துல எப்படி வரைஞ்சாங்களோ எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஓவியத்தை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, எந்த விதமான ரெனோவேஷனும் பண்ணல. அவ்வளோ அழகா இருக்கு. அது பெயிண்டிங் எல்லாமே வந்து இயற்கையில இருந்து எடுத்த பெயிண்டிங்கா தான் இருக்கணும். ஏன்னா வேற எந்த கலர்ஸுமே இல்லை, ப்ளூ, கிரீன், பிளாக், ப்ரௌன், ஒயிட் அவ்வளோதான் இருக்கு. ஆனா வந்து ஒன்னொன்னுமே வந்து நம்ம தசரதன் வந்து யாகம் வளர்த்தது, அதுல இருந்து பாயசம் வந்து அவனோட 4 மனைவிகளுக்கு கொடுத்தது, அப்புறம் வந்து கள்ளழகரோட கல்யாணம் பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் இங்க இருக்கு. இது ஃபுல்லாவே ஓவியங்களா தான் இருக்கு. நம்ம செவத்துல வந்து பாதி செவர் தான் இருக்கு, மீதி வந்து இல்ல பெயிண்டிங் இல்ல. மேல இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து மீன் பாண்டிய மன்னர்களோட இது வந்து ராஜ முத்திரை. அதே மாதிரி இங்க மீன் இருக்கு. இந்த கள்ளழகர் கோவில்ல வந்து பாதி கோவில் சோழர்களால கட்டப்பட்டது, இந்த மண்டபம் வந்து பாண்டியர்களால கட்டப்பட்டது. அதனால அவங்களோட மீன் சின்னம் இங்க இருக்கு.